ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள், ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டல்ஸ். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை டாக்டர் லூக்கா என்பவர் பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். அதிலே முதலாம் அதிகாரத்திலே 8வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்துட்டு சீஷர்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற அதற்கு என்ன தேவை வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவி கண்டிப்பாய் தேவை. பரிசுத்த ஆவி இல்லை என்றால் அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் நிறைவேற்ற முடியாது. The Holy Spirit teaches about the coming and work of the Spirit. Lord Jesus Christ taken up into the heaven. Holy Spirit comes on you. You will be my witness in Jerusalem and other countries and ends of the earth. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து தேசத்திலே எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பிதா தம்முடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு மாம்சத்துடைய சாயலாக அனுப்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 2000 ஆண்டுகள் வாழ்ந்தார். அது மட்டுமில்லாமல் அவர் 33 வருஷங்கள் நம்ம மனிதனை போல சரீரத்தோடு இருந்தார். இந்த 33 ஆண்டு காலத்திலே அவர் என்னென்ன செய்தார் என்றால் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இந்த உலகத்திலே எந்த மனுஷனாலும் தீர்க்க முடியாத வியாதிகளை அவர் தீர்த்தார். கடல் மீது நடந்தார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார், சீஷர்களுக்கு ஆலோசனை கொடுத்தார். அவர் இந்த உலகத்தை விட்டு அவர் ஜனங்களுடைய அக்கிரமங்களுக்காய் அடிக்கப்பட்டு அநேகங்களுக்காய் நொறுக்கப்பட்டு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின அவர் மீது விழுந்ததுனால அவர் ஜனங்களுடைய பாவங்களுக்காக தன்னைத்தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவர் சிலுவையில் அறையுண்டு ஒவ்வொரு மனிதனுக்காகவும் கடைசி ஒரு சொட்டு ரத்தத்தையும் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு சட்டப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகுதான் இந்த இப்படிப்பட்ட வசனத்தை எல்லாம் சீஷர்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது வந்துட்டு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மறைவான மேகம் இயேசுவை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற பொழுது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இது உண்மையான வசனத்தர் 2 பேர் அவர் அருகே நின்று, கலிலியாய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அவர் என்ன செய்ய போறார்? அப்படியே மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவார். அதாவது ஜனங்க என்ன செய்யறாங்க, அந்த கடைசி காலத்துல ஒரு மேஜிக் கார், அதாவது ஹிஸ்டாரிக்கல் இல்லாதவர்களை கடவுள் என்றும், அதாவது சட்டப்படி இல்லாதவர்களை கடவுள் என்றும், ஒரு கற்பனையை ஒரு கடவுள் என்றும் ஜனங்கள் இந்த கடைசி காலத்தில் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் என்ன செய்தாரு? தம்முடைய ஒரே அன்பின் குமாரனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அனுப்பி அவர் நம்முடைய மாம்சத்துடைய சாயலாக இருந்து அவர் பெரிய அதிசயங்கள் எல்லாம் செய்து மரித்து அடக்கம் பண்ணிட்டு சட்டப்படி அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்து கூட இந்த நாள் வரையில் அநேக ஜனங்கள் அவரை விசுவாசிக்காமல் இருக்கிறார்கள். ஏனெனில் அவருடைய கண்கள் இன்னும் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்ட கண்கள் அவர் வெளிச்சத்துக்கு வர வேண்டும் என்றால் அவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கல்விமானா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உதவி பதவியில் இருந்தாலும் சரி, ஆனால் ஒன்றான மெய்தேவனாகிய அவரையும்
அவர் அனுப்பின குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவு ஒருவனுக்கு இல்லை என்றால் அந்த உலகத்தில் நான் பிறந்ததே வேஸ்ட். அவர் தான் சொல்ல, என்னாலன்றி ஒருத்தன் பரலோகத்துக்கு போக முடியாதுன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பரலோகத்துக்கு செல்ல முடியும். வேற எந்த எப்பேற்பட்ட உயர் பதவினாலும் செல்வத்தினாலும் இந்த உலகத்தினுடைய பொருட்களினாலும் இல்லை பெரிய சில அதாவது எப்படி பெரிய பணக்காரனா இருந்தாலும் எவ்வளவு ஞானியா இருந்தாலும் இந்த பரலோகத்துக்கு அவன் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அது மட்டும் இல்ல, அவர் சொன்ன பரிசுத்த ஆவியார் மூலமா தான் என்ன செய்ய முடியும், இந்த பரலோகத்துக்கு ஜனங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 32வது வசனம் இப்படியா சொல்கிறது, மரித்த இயேசுவை தேவன் எழுப்பினார். மரித்த இயேசுவை தேவன் எப்படி எழுப்பினார் என்றால் பரிசுத்த ஆவியார் மூலமாக எழுப்பினார். இதற்கு சீஷர்கள் எல்லாம் சாட்சியாக இருந்தார்கள். நாங்களும் சாட்சிகளாக இருக்கிறோம், நானும் சாட்சியாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நடவடிக்கைகள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம் இவ்வளவாய் சொல்லுகிறது. எப்படி என்றால், அதாவது பரிசுத்த ஆவியும் சாட்சி, அதாவது அப்போஸ்தலனாகிய பேதுருவும் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்னா, அதுக்கு பரிசுத்த ஆவி சாட்சி, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களுக்கு தரிசனமானார். அவர் பேதுருக்கு தரிசனமானார், அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார், அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அவர் தரிசனமானார். அநேக சீஷர்களுக்கு அவர் என்ன செய்தார், அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு தரிசனமானார். அதை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாரு. இப்படி என்ன சொல்றாருனாக்கா, நீங்கள் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைய முடியும்.